லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நேற்றைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் நாங்கள் கைதான சுரேஷ் சலே சம்பந்தமாகவும் சஹரானுக்கும் சுரேஷுக்கும் தொடர்பு இருக்கின்றதா, அது மாத்திரமல்லாமல் 120க்கும் மேற்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்ட விடயங்கள், இன்னும் பல விஷயங்கள் சம்பந்தமாக நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். ஆனால் நேற்று எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் இன்னும் பலர் வாய் திறப்பதற்கு இருக்கிறார்கள். அதாவது சுரேஷ் சலேயின் கைதை இப்பொழுது ஒரு தரப்பினர் எதிர்த்து வருகின்றார்கள். அது யார் இவர் என்பதை எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் நேற்றும் கொஞ்சம் விவரமாகவே பார்த்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் ஒருவர் விமல் வீரவன்ச இன்று சலேயின் கைதை எப்படி பார்க்கின்றார் என்பது குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அவர் இன்றைய தினம் இதற்கென்றே ஒரு விசேட ஊடக சந்திப்பினை நடாத்தி அதில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதே பைலா தான் டயஸ்போராக்களை மகிழ்ச்சிப்படுத்த, விடுதலை புலிகளின் அவர்களை குஷிப்படுத்த இந்த கைது இடம்பெற்றதாகத்தான் சொல்லி முடித்தார். ஆனால் அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அது என்னவென்றால், அடுத்த கைது கோட்டாபே ராஜபக்ஷ தான். அதாவது சலேயை கைது செய்து அதனூடாக விசாரிப்பதை போல் விசாரித்து எல்லாம் செய்துவிட்டு அடுத்ததாக கோட்டாபே ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்யத்தான் இந்த திட்டம் போடப்பட்டிருப்பதாக விமல் வீரவன்சனுடைய வாயிலேயே அவர் இன்று தெரிவித்திருந்தார். ஆகவே அது எங்களுக்கு தெரியாது. சட்ட ரீதியாக, விசாரணை ரீதியாக சாட்சிகள் சேகரிக்கப்பட்டு ஆதாரங்கள் திரட்டப்பட்டு அடுத்த கட்டம் எப்படி போகும் என்பது யாருக்குமே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் விமல் வீரவன்ச என்று சொல்லியதை போல கோட்டாபே ராஜபக்ஷ அடுத்ததாக கைது செய்யப்படுவாரா இல்லையா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தெரியும், ஜனாதிபதியாக கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சியில் அமர்வதற்கு முன்பதாகத்தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெறுகின்றது. இது ஒரு மிலிஸ்தனமான தாக்குதல். இதற்கு பிரதான காரணம், பிரதான சூத்திரதாரிகள் யார் என்று பலராலும் சொல்லப்பட்ட ஒரு பெயர் ராஜபக்ஷக்கள். அன்று முதலே சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் தான் ராஜபக்ஷக்கள். ஆகவே இது இப்பொழுது இந்த சலேயினுடைய கைதையும் வைத்து பார்க்கும் போது ராஜபக்ஷக்கள் தான் சலேயை வைத்து இதை செய்வித்தார்களா என்ற விதத்திலும் பரவலாக பேசப்படுகின்றது. அதை நாங்கள் உறுதிப்படுத்தி கூற முடியாது. விசாரணைகளின் அடிப்படையில், விசாரணையின் முடிவில் அதன் தீர்மானம் என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே பொறுமையாக இருப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. காரணம், நாங்கள் எப்போதுமே யாருமே விசாரணைகளுக்கு இடையூறாக இருந்துவிடக்கூடாது. ஆகவே விசாரணைகள் ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகின்ற விசாரணைகள் இப்பொழுது 72 மணித்தியாலங்கள் அவர் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இன்று வெள்ளிக்கிழமை. ஆகவே இன்று அந்த 72 மணித்தியாலங்கள் நிறைவு பெற்றாலும் கூட நாளைய தினம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை போயா, ஆகவே 3 நாட்கள் இருக்கின்றது விசாரணைக்கு. தொடர்ந்து அடுத்த 3 நாட்களையும் பயன்படுத்திக் கொள்ள வசதிகள் சிஐடியினருக்கு இருக்கின்றது. ஆகவே 3 நாட்கள் மாத்திரமல்ல, அந்த 3 நாட்கள் முடிந்தும் சனி, ஞாயிறு, திங்கள் போயா தினத்துக்கும் விசாரணைகள் இடம்பெறும் என்று தான் சொல்லப்படுகின்றது. விமல் வீரவன்ச கூட இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அதே போல நேற்றைய தினம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் என்னவென்றால், சலே உட்பட புலனாய்வு பிரிவினர் யுத்த காலத்தில் எல்டிடி இயக்கத்துக்கு எதிராக பல ஆயுத குழுக்களை உருவாக்கினார். அந்த ஆயுத குழுக்களில் இந்த சாரானும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார். காரணம், சாரானுடைய குழுவினரும் அல்லது அவரை தெரிந்தவர்கள், அவர் உட்பட பலர் இந்த ஆயுத குழுக்களில் இருந்தார்கள். எல்டிடிக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள், களத்தில் இறங்கி. அப்படியான நிறைய கதைகள் இருக்கிறது தானே, அது நாங்கள் நேற்றைய நிகழ்ச்சியில் பேசினோம். ஆனால் இன்று விமல் வீரவன்ச அந்த விஷயத்தை ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார். விடுதலை புலிகள் இயக்கம் சம்பந்தமாக தகவல்களை திரட்ட சாரான் போன்றவர்கள் அப்பொழுது பயன்படுத்தப்பட்டார்கள். அது உண்மைத்தான். அதற்காக சலே விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவரா, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவரா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. அது புலனாய்வு பிரிவு என்றால் அப்படித்தான். பிரபாகரன் அவர்களோடும் புலனாய்வு பிரிவினர் இருக்கிறார்கள். அவர்களோட எங்களுடைய புலனாய்வு அதிகாரிகள் அவர்கள் பற்றின முழுமையான தகவல்களை திரட்டுவதற்கு அந்த குழுக்களிற்குள்ளேயே இருந்தார்கள். அப்படியெல்லாம் பல விஷயங்கள் என்று போட்டு உடைத்திருக்கிறார். ஆகவே எதைப்படியோ சஹரானை சலேவுக்கு ஏற்கனவே தெரியும் என்பதை நாங்கள் மாத்திரமல்ல, இன்று விமல் வீரவன்சமும் அவருடைய வாயாலே உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அந்த வாய்ஸ் கட்டை பார்த்துவிட்டு வரலாம்.
රාජ්‍ය බිඳ වැටවීම. ඒක කරන්නේ බොහොම සියුම් විදියට. රාජ්‍ය බිඳවට නම් රාජ්‍යයේ තියෙන කණු බලකණු ඓතිහාසික බලකණු ඒවා එකින් එක දුර්වල කරන්න ඕන. ඒවා එකින් එක බිඳ වට්ටන්න ඕන. ඒවා එකින් එක දුර්වල කරලා දුබල කරලා කඩා වැටෙන මට්ටමකට පරිවර්තනය කරන්න ඕන. රාජ්‍යයේ වගකීම ගත්තු ආණ්ඩුවක් ඒක කරනකොට වෙන කෙනෙක් ඒක කරනවා වගේ නෙවෙයි. රාජ්‍යයේ වගකීම හරියට දෙමාපියන්ට දරුවෙක් හදාගන්න ගත්තා වගේ. තමන්ගේ දරුවා ඇතිදැඩි කරන්න බාරගත්තා වගේ. රාජ්‍ය නැමැති දරුවාගේ වගකීම බාර ගන්නා වූ ආණ්ඩුවක් ඒ තමන්ගේ දරුවා නැමැති රාජ්‍ය බිඳවට්ටන්න හදනවා නම් එහි තියෙන මූලික ඓතිහාසික බලකණු දෙදරවා හරින්න හදනවා නම් ඒවා අබල දුබල කරලා බිඳවට්ට වීමට කැසකවනවා නම් ඒක තමයි අපේ යුගයේ අපි මුහුණ දෙන ඊටාම තුච්ච අවාසනාවන්ත තත්වය. අද අපි මේ මුහුණ දෙමින් ඉන්නේ එහෙම තත්වයකට. ඔබ අපි කවුරුත් දන්නවා අපේ රාජ්‍යයට මෑත ඉතිහාසයේ ආපු ලොකුම තර්ජනය ආවේ බෙදුම්වාදී ත්‍රස්තවාදී ව්‍යාපාරයෙන්. අද ටිල්වින් සිල්වා මහත්තයා බොහොම උදම් මනන අසල්වැසි ඉන්දියාව තමයි මේ බෙදුම්වාදී ත්‍රස්තවාදයේ ප්‍රධාන මූල බීජයන් ඒගොල්ලොන්ගේ රට ඇතුලේ පුරුදු පුහුණු කරලා සන්නද්ධ සංවිධාන හදලා කිරිපෝල ඇතිදෙඩි කරලා අපට මේ විස බීජේ මෙතන පළපදියම් කළේ. බටහිර රටවල් ඊට පස්සේ ඒක තමන්ගේ අතට ගත්තා. අද ඒ කියන්නේ ඒ කාලේ තිබිච්ච එක ආණ්ඩු පිළිබඳ පොඩි ප්‍රශ්න තිබ්බා. ඒ නිසා තමයි අපි ඒ කාලේම පොඩි නෝටි වැඩ කළේ. දැන් ඉතින් මේ ආණ්ඩු හරි හොඳයි, ඉන්දියාව හරි හොඳයි, ඉතින් අපිත් හොඳයි, ඒගොල්ලොත් හොඳයි, අපි ඉතින් ප්‍රශ්නයක් නැහැ කියලා තමයි දැන් කියන්නේ. ඔය මොන ආණ්ඩු වෙන්න කලිනුත් තමයි ජනතා විමුක්තිය ඉන්දියානු ව්‍යාප්තවාදී කියලා පන්තියක් ඉගෙනුවේ. ඔය කියන රජීව් ගාන්ධිගේ ආණ්ඩුව වෙන්න ගොඩක් කලින්. ඒ කාලේ පරිප්පු දාලා තිබ්බේ නැහැ. ඒ කාලේ ඔය LTT වගේ සංවිධාන දකුණු ඉන්දියානු භූමියේ මේ පුහුණු වීම කරලා තිබුණේ නැහැ. ඉන්දියානු ව්‍යාප්තවාදය ගැන පන්ති එනකොට. දැන් ටිල්වින් සිල්ලා ඒක පෙන්වන්න හදන්නේ අර නෝටි ආණ්ඩුවක් තිබ්බා ඉන්දියාවේ රජීව් ගාන්ධිගේ. ඒකට අපි පොඩ්ඩක් ඒගොල්ලොන්ගේ වැරදි වැඩවලට අපි විරුද්ධ වුණා. ඒ ඇරෙන්න වෙන ප්‍රශ්නයක් තිබ්බේ නැහැ කියලා. එහෙනම් මොකටද අර පන්ති පහට එකක් ආවේ ඉන්දියානු ව්‍යාප්තවාදී. දැන් මේකලා කියන්නේ එහෙම තිබෙත් නැහැ කියලානේ. ජනාධිපති අනුර කියනවා මං කරපු පන්ති වල ඒක තිබ්බේ නැහැලු. මං හිතන්නේ ලයනල් බෝපගේ වෙන්නේ නැති එයාට පන්ති කරන්න ඇත්ත. කොහොම හරි දැන් මේ ඉදත් විශේෂයෙන්ම ජනතා විමුක්ති පෙරමුණේ නිර්මාතෘ රෝහණ විජේවීර ඒ සහෝදරයා අනෙක් වමේ ව්‍යාපාර වලින් වෙනස් වුණේ මෙන්න මේ ජාතික ප්‍රශ්නයේදී රාජ්‍යයට සාපේක්ෂව මේ දිහා බලීමෙන්. රාජ්‍යයේ පැවැත්මට සාපේක්ෂව මේ දිහා බැලීමෙන්. රාජ්‍යයේ බිඳවැටවීමට එරෙහිව මේ දිහා බැලීමෙන්. රාජ්‍ය දෙකඩ කිරීමට එරෙහිව මේ දිහා බැලීමෙන්. එතන තමයි ඔහු ස්වයං තීරණ අයිතිය අදාළ නොවේ කියලා මෙතනට කියන්න බලපාපු තැන. ඔහු වෙනස් වුණේ එතනින්. ඒ නිසා තමයි ඔහු කිව්වේ මේක ජාතිකත්ව පදනමින් රාජ්‍ය බෙදාවෙන් කිරීම සතුරු ව්‍යායාමයක්. ඒක සමාජවාදී විප්ලවයකට විශාල බාධාවක්. එය පරාජයට පත් කළ යුතුයි කියලා න්‍යායික විග්‍රහයක් වෙනම කෘතියකින් කළේ ඒ නිසා. ඊට සාපේක්ෂව තමයි ඉන්දියානු ව්‍යාප්තවාදය යනාදී කරුණු පවා මේක ඇතුලේ සාකච්ඡා වෙන්නේ. එතකොට ඒ රාජ්‍ය පිළිබඳ තිබිච්ච ගැඹුරු හැඟීම රාජ්‍ය බලය ගැනීමයි රාජ්‍ය බිඳවැටවීමයි කියන්නේ දෙකක්. රාජ්‍ය බිඳවට්ටලා ගන්න පුළුවන් බලයක් නැහැ, ගත්තත් වැඩක් නැහැ. එවැනි බලයකින් නැමත රාජ්‍යයක් ප්‍රතිනිර්මාණය කරන්න පුළුවන් වෙන්නේ නැහැ. දැන් මේ මොකද කරන්නේ? බලකණු එකින් එක දුර්වල කරනවා. එක පැත්තකින් මහා සංඝරුවනට ගහනවා, උන්වහන්සේලාගේ ප්‍රතිරූපයට පහර දෙනවා. උන්වහන්සේලාට වාචාලය කියලා උඩින් කියනකොට යටින් ඉන්න ගොට්ටු ටික එක ඊට වඩා ඉහළින් වපුරන මට්ටමට පරිවර්තනය වෙනවා. මේ රටේ ඓතිහාසිකව මේ රටේ රාජ්‍යත්වය දළදා වහන්සේ උරුම වන්නේ කා සතුවද? එතන තමයි රාජ්‍යයේ හිමිකම තියෙන්නේ කියන විරුද්ධාවලිය මේ රටේ ඓතිහාසිකව ආවේ මේ ථේරවාදී බෞද්ධ දර්ශනයත් එක්ක පදනම් වෙලා. මෙතන භික්ෂුවගේ භූමිකාව වෙනත් තැනකට වඩා වෙනස්. ඒක අපි ඉදිරි දවසක වෙනම කතා කරනවා. ඒක ඓතිහාසික බල කණුවකට පහර දීම. ප්‍රධානතම බල කණුවකට පහර දීම. එය බිඳ වැට්ටවීම.
ඒ කෙරෙහි තියෙන විශ්වාසය පළුදු කිරීම. ඒට නිග්‍රහ කිරීම. තම බලකණුවක් තමයි රාජ්‍යයේ ප්‍රධානතම බලකණුවක් තමයි ජාතික ආරක්ෂාව. අද ජාතික ආරක්ෂාව ක්‍රමානුකූලව බෙදපට්ටමින් තියෙනවා. මේ වෙනකොට කිලිනොච්චියේ යුද හමුදා කඳුරු එකක්වත් නැහැ. මේ වෙනකොට මුලතිව්වල යුද හමුදා කඳුරු එකක්වත් නැහැ. යාපනයේ ආරක්ෂක හමුදා මූලස්ථානය ගලවලා අයින් කරලා කිලිනොච්චියට ගේනවයි කියලා කිලිනොච්චියනුත් අයින් කරලා තවත් පල්ලෙහාට ගෙනල්ලා හිටවන්න හදන්නේ. ඒ සාකච්ඡා අද යමින් තියෙනවා. අර ඇහිඳ ජයතිස්ස කියනවා එහෙම එකක් නැහැ කියලා. ඇහිඳ ජයතිස්ස දන්නේ නැහැ ඒ ගැන. උන්නේ විස්පිරිතාලේ තියෙන බෙහෙත් මොනවද කියලා දන්නේ නැති එකේ. බාල බෙහෙත්ද මොනවද කියලා හොයන්නේ බලන්නේ නැති එකේ. එතකොට මේ ඒවිලා ආරක්ෂාව බිඳවට්ට වීම. ඒ ප්‍රදේශවල අතිරික්ත හමුදා තිබුණා නම් ඒවා පහුගිය පාලනයන් කීපය ඇතුළත සැලකිය යුතු වශයෙන් ඒවා කඳවුරු අඩු කරලා අවශ්‍ය ප්‍රමාණයට තියලා තිබ්බේ. තවත් අඩු කිරීම වනාහි ඒ ආරක්ෂක උපාය මාර්ගය සම්පූර්ණයෙන් නොතකා හැරලා දෙමළ ඩැස්පෝරාවේ උවමනාව ඉටු කිරීමට යාමක් මිසක් වෙන දෙයක් නෙවෙයි. මේගොල්ලෝ බලය ගනීමේදී දෙමළ ඩැස්පෝරාව සමග ඉතාමත්ම පැහැදිලි එකඟතාවයක් ඇති කරගෙන තිබුණා. ඩැම්බි යන්නේ ඒ එකඟතාවය අනුව රටේ ජනාධිපති යාපනයේ තිස්ස රජමහා විහාරයට බෞද්ධයෝ ඇවිල්ලා සිල් ගන්නේ වෛරය වපුරන්නයි කියලා කියන්න මනස හැදෙන්නේ යන්නේ එකඟතාවයන් අනුව. ඒ රාජ්‍යයට හතුරු න්‍යාය පත්‍රය අනුව. එහෙම නැත්නම් එහෙම දෙයක් කියන්න විදියක් නැහැ. එයා විතරයි යන්නේ දකුණෙන් සාමය පතුරවන්න. බෞද්ධයෝ ඔක්කොම යන්නේ සිල් ගන්න වෛරය පතුරවන්න. එයා තමයි සාම දූතයා. අද එක පැත්තකින් අර රණවිරුව ආබාධිත රණවිරුව රූපවාහිනිය දිහා බලන් ඉන්නකොට ප්‍රවෘත්ති වල පේනවා වේලුපිල්ලේ පිරපාහරන්ගේ මහගෙදර තට්ටු තුනේ ගොඩනැගිල්ලක් හැටියට හදලා පුස්තකාලයක් හදලා සංස්කෘතික මධ්‍යස්ථානයක් කරන්න යනවා. ඒ ගෙදර ඉස්සරහා ගහලා තියෙනවා පූර්වක් ප්‍රෙසිඩන්ට් of the excellency president of Tamil Eelam කියලා. ඒව දිහා බලාගෙන ඉන්න වෙලා තියෙනවා ආබාධිත රණවිරුවට. அதுதான் அவர் சொன்ன விஷயம். ஸோ இப்போ விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் விமல் வீரவன்சவையும் அழைத்து கொஞ்சம் விசாரித்தால் இன்னும் பல தகவல்கள் கிடைத்தாலும் கிடைக்கலாம். காரணம் பல பேர் நேற்று தொடக்கமே நேற்றைக்கு முன்தினம் தொடக்கமே பல வாய்ஸ் கட்டுகளை கொடுக்க பல ஃபேஸ்புக் பதிவுகளை பதிவிடுவதற்கு முன்வந்து தயாராகி விட்டார்கள். அனைவருமே இப்பொழுது ஒவ்வொரு கதைகளை குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு இராணுவத்தில் இருந்தவரை, ஒரு இராணுவ மேஜரை, ஒரு புலனாய்வு பிரதானியாக இருந்தவரை கைது செய்திருப்பது கண்டனத்துக்குரிய விஷயம். ஆகவே நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்று இப்பொழுது பல ஃபேஸ்புக் போராளிகள் தயாராகி இருக்கின்றார்கள். அவர்கள் யார்? அவர்கள் அனைவருமே யார் என்று பார்த்தால் ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயற்படுபவர்கள், அந்த தரப்பை சேர்ந்தவர்கள். யார் வேறு? ராஜபக்சேனுடைய தரப்பு தான். ஆகவே இவர்கள் தான் தற்பொழுது, நான் நேற்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், மண்ணெண்ணெய் தெளித்த சாரை பாம்பு குட்டிகளை போல இப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி திரிந்து வாய்ஸ் கட்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் விசேஷம் இன்றைய தினம் பொதுபல சேனாவின் ஞானசார தேரரும் ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தி இருக்கின்றார். சற்று முன்தான் அந்த காணொலி கிடைத்து, ஆகவே அது சம்பந்தமாக நான் நாளைய நியூஸ் இன்சைட்டில் கொஞ்சம் விவரமாக பேசலாம். இதுவரை கிடைத்த தகவல் அடிப்படையில் அவரும் இந்த கைதுக்கு எதிர்ப்பை தான் தெரிவித்திருக்கின்றார். சுரேஷ் சலே ஒரு இராணுவ புலனாய்வு பிரதானி, அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்தவரை கைது செய்வதற்கு பொதுபல சேனாவின் ஞானசார தேரரும் எதிர்ப்பினை தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கம் செய்து தவறு என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆகவே அதே போல இன்னும் ஒருவர் குறிப்பிடுகிறார், உடனடியாக அவரை விடுதலை செய்யப்பட வேண்டும், அப்படி இல்லை என்றால் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு பாரிய பிரச்சனை உருவாகிவிடும், போராட்டங்கள் வெடிக்கும் என்பதை போல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, நாங்கள் எல்லாம் எல்லோருமே சொல்வது, பொதுவாக இது சம்பந்தமாக தேடி பார்ப்பவர்கள், இது சம்பந்தமாக பேசுபவர்கள் எல்லோருமே சொல்வது என்னவென்றால், சந்தேக நபராக இவர் கைது பண்ணப்பட்டிருக்கின்றார். அதுவும் 120க்கும் மேற்பட்ட வாக்குமூலங்கள் அவற்றை அடிப்படையாக கொண்டு நீண்ட விசாரணைகளுக்கு பிறகுதான் சுரேஷ் சலே ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து அவரிடம் விசாரணைகள் இடம்பெறும்.
நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்பது ஒரு கதை இருக்கின்றது. ஆகவே மேலதிகமாக சனி ஞாயிறு போயா தினங்களும் இருக்கின்றது. தொடர்ந்து 72 மணித்தியாலங்களும் தாண்டின விசாரணைகள் இடம்பெறலாம். அவை இடம்பெற்று முடியுமான வரை தகவல்களை திரட்டி அவற்றை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி சமர்ப்பித்து அதற்கடுத்த கட்டமாக நீதிமன்றம் என்ன சொல்கின்றதோ அதற்கு ஏற்றாற்போல் சட்ட நடவடிக்கைகள் இடம்பெறும். ஆகவே ஏனையவர்கள் தடுமாற தேவையில்லை, தடுமாற தேவையில்லை என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. பெரும்பாலான சிங்கள மக்கள், சகோதர மக்களே, ஃபேஸ்புக் பதிவுகளில் பதிவிடுகின்றார்கள். ஏன் இப்பொழுது இவர்கள் வெளியே வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கின்றார்கள்? இவர்கள் குழப்பத்தில் இருப்பதை இவர்களே கேமராக்கள் முன்பாக வந்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்களே, தேவையற்ற வேலை. அது 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 அதுவாகவே விசாரணைகள் இடம்பெறும், சுயாதீனமாக இடம்பெற்று ஒரு முடிவு கிடைக்கும். இவர்கள் ஏன் சும்மா தடுமாறுகின்றார்கள் என்ற கேள்வியை சிங்களவர்களே எழுப்ப தொடங்கி இருக்கிறார்கள். ஃபேஸ்புக்கில் ஏராளமான பதிவுகள் அவ்வாறு காணக்கூடியதாக இருக்கின்றது. அது அப்படி இருக்கிற நிலையில் தற்பொழுது இன்று விமல் வீரவன்ச, ஞானசார தேரர் அவர்களும் இந்த வாய்ஸ் கட்டுகள் வரிசையிலே இணைந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் யார் யாரெல்லாம் இந்த கைதை எதிர்க்கப் போகின்றார்கள், இவர்கள் எல்லாம் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதை நாங்கள் நாளை, இன்று இரவு, அதற்கு நாளை மறுநாள் இப்படி பார்த்து கொண்டே செல்லலாம். பார்ப்போம் இன்னும் என்னென்ன விஷயங்களை சொல்ல போகிறார்கள். பொதுவான கருத்து, இந்த அரசாங்கம் செய்தது தவறு. டயஸ்போராக்களுடைய தேவைக்கும் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களின் தேவைக்கும் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தத்தான் இந்த கைது இடம்பெற்றது. மாறாக இது காட்டிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ரைட், அப்படி இருக்கிற நிலையில் அது அப்படி இருக்கட்டும். ஆனால் கோட்டாபே ராஜபக்ச அடுத்து கைது செய்யப்படுவாரா இல்லையா என்பதுதான் கேள்வி. விமல் வீரவன்சவின் கூட்டோடு வைத்து பார்க்கும்போது சலையை கைது செய்தது கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்யத்தான். அப்படி என்றால் எதுவும் அவர்களுக்கு தகவல் கிடைத்ததா? விமல் வீரவன்சவுக்கு ஏதேனும் தனிப்பட்ட ரீதியில் ரகசியமாக தகவல்கள் கிடைத்ததா என்பது தெரியாது. அவர் எதை வைத்து அடிப்படையாக அப்படி சொன்னார் என்றும் தெரியாது. அவரிடம் தான் அது சம்பந்தமாக கேட்க வேண்டும். அதான் நான் முதலில் சொன்னேன், அவரை அழைத்து விசாரித்தால் நிச்சயமாக நீங்கள் எப்படி இதை சொல்கின்றீர்கள், இது அனுமானமா அல்லது வேறு விதமாக உங்களுக்கு எதுவும் செய்திகள் வந்ததா, இதிலாட்டி உங்களுக்கு எதுவும் சாட்சியங்கள் கையில் இருக்கின்றதா என்று கூட விசாரித்தால் அவரிடமிருந்து விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல விமல் வீரவன்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறார். சுரேஷ் சலே இராணுவத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர், அதுவும் புலனாய்வு எல்டிடியின் புலனாய்வு கட்டமைப்பை தகர்ப்பதற்கு சுரேஷ் சலே போன்றவர்கள் எவ்வளவு மும்முரமாக செயற்பட்டார்கள். அதற்கு உதாரணம் ஒன்றை சொல்லியிருந்தார். தமிழ் செல்வன் அவர்களை கொலை செய்வதற்கு, அவரை இல்லாமல் செய்வதற்கு சுரேஷ் சலே எவ்வாறு செயற்பட்டார் என்றால், ஏற்கனவே சுரேஷ் சலேவுக்கு தகவல் வந்துவிட்டதாம், அடுத்த 24 மணி நேரத்தில் தயாராக இருங்கள், ஒரு முக்கியமான டாக்கெட் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, அவை தாக்குவதற்கு, அந்த டாக்கெட்டை இலக்கு வைப்பதற்கு தாக்குவதற்கு தயாராக இருங்கள் என்று சொன்னதுமே 1க்கு 2 விமானங்கள் தயார் செய்கின்றார்களாம். சுரேஷ் சலேவின் தகவலை அடிப்படையாக கொண்டு 1க்கு 2 விமானங்கள், தாக்குதல் விமானங்களை தயார் செய்கிறார்களாம். ஆகவே உடனடியாக டாக்கெட் சரியானதும் தாக்குதலை நடத்துகிறார்களாம். அந்த தாக்குதலை நடத்தியது விமானப்படையினராம். அந்த டாக்கெட் யார் என்று இறுதியில் பார்த்தால் தமிழ் செல்வன் என்று பெருமையாக சுரேஷ் சலே சம்பந்தமாக இன்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் சரத் பொன்சேகா ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். சுரேஷ் சலேவை தான் கணக்கே எடுக்கவில்லையாம். யுத்த காலத்தில் சுரேஷ் சலேவை கணக்கு எடுப்பதில்லையாம். அவர் வேலை செய்தார். யாருக்கு வேலை செய்தார்? ராஜபக்ச தரப்புக்கு தான் வேலை செய்தார். முக்கியமாக கோட்டாபே ராஜபக்ச நெருங்கிய நண்பராக சுரேஷ் சலே செயற்பட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய ஒத்துழைப்பெல்லாம் யுத்தத்திற்கு இருந்ததோ இல்லையோ ராஜபக்சக்களுக்கு இருந்தது. அதனால்தான் ஒரு முக்கியமான குழு சம்பந்தமாக ட்ரிபோலி பெலட்டூன் என்ற ஒரு அமைப்பு குழு, அந்த குழு பிள்ளையானால் உருவாக்கப்பட்டது. அதற்கும் சுரேஷ் சலேவினுடைய நேரடி தொடர்பு இருந்ததாக கூட பல இடங்களில் சொல்லப்படுகின்றது, பல அறிக்கைகள் இருக்கின்றது. அதே போல நான் ஆரம்பத்திலே கூறினேன், நேற்று கூறினேன், எல்டிடிக்கு எதிராக சலேவால் உருவாக்கப்பட்ட இந்த ஆயுத குழுக்கள், கிழக்கிலே உருவான ஆயுத குழுக்களுக்கு சுரேஷ் சலே தான் நேரடியாக அவற்றை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே பல தொடர்புகள் இருக்கின்றது சுரேஷ் சலேவுக்கு. அப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது கைதைத்தான் இவர்கள் அனைவரும் எதிர்க்கின்றார்கள். பார்க்கலாம் எதிர்க்க என்னென்ன கருத்துக்களை கூறுகிறார்களோ அவற்றை நான் கொண்டு வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதிலும் என்னென்ன மர்மங்கள் மறைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் சற்று அலசி ஆராய்வோம் தொடர்ந்தும். அப்படி இருக்கிற நிலையில் இன்னும் ஒரு செய்தி தான் இன்று பதிவான முக்கிய செய்தி. பொடிலசி என்ற பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு போதைப்பொருள் வர்த்தகத்தில், அதுவும் குறிப்பாக தென்னிலங்கையை மையமாக கொண்டு செயற்பட்ட ஒரு பாதாள நபர் தான் பொடிலசி. அந்த நபர் பொடிலசி இன்று
இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் UL 142 விமானத்தில் இன்று அதிகாலை 5:55 மணி அளவிலே கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டார், அழைத்து வரப்பட்டார். அப்படி நிலையில் 7 நாள் தடுத்து வைத்து விசாரிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால். அதே போல தென் மாகாணத்தில் இடம்பெற்ற பல படுகொலைகள், கப்பம் கோருதல், போதைப்பொருள் வர்த்தகம், அச்சுறுத்தல் என பல குற்றச்சம்பவங்களுடன் தொடர்புடைய இவர் ஏற்கனவே சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்து உடனடியாக கடல் மார்க்கமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்றவர். இந்தியாவிலே மும்பையில் பல தரப்பினரின் பாதுகாப்போடு, பல தரப்பினர் ஒத்துழைப்போடு பாதுகாப்பாக தலைமறைவாகி இருந்திருக்கின்றார். ஆனால் இதில் என்ன விசேஷம் என்றால், பொடிலசியை இலங்கைக்கு அழைத்து வர சிவப்பு அறிவித்தல், ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்படவில்லை, விடுக்கப்படவில்லை. அவர் ரெட் நோட்டீஸ் இல்லாமலேயே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, அதாவது மும்பையிலிருந்து, இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அது ஒரு விசேட அம்சம். அப்படி 14 பேர் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் ராஜேந்திர மட்டத்திலான கலந்துரையாடல்கள், ரகசியமாக தனிப்பட்ட ரீதியில் இந்த விஷயங்களை தெளிவுபடுத்தி. காரணம், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு நாட்டில் சட்டவிரோதமாக தங்கி இருப்பது, அப்படியான விஷயங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி இவர் என்னென்ன விஷயங்கள் இந்த நாட்டில் குற்றச் செயல்களை செய்திருக்கின்றார், இவர் ஒரு வாண்டட் கிரிமினல், தேடப்பட்டு வரும் நபர், இப்படியான சாட்சியங்கள் எல்லாம் ரகசியமாக ராஜேந்திர மட்டத்திலே முன்வைத்து அந்த அரசாங்கத்தோடு, அந்த நாட்டு அரசாங்கத்தோடு பேசி சரி அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த மாதிரியான குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் விசேட விதம் என்னவென்றால் 2024, 25, 26 ஆண்டு கால பகுதிகளில் இவ்வாறு 14 குற்றவாளிகள் இவ்வாறு சிவப்பு அறிவித்தல் இல்லாமல் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 2024, 25, 26 ஆண்டு காலப்பகுதிகளில் சிவப்பு அறிவித்தலின் கீழ் 29 பேர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் பார்த்தோம், கடந்த வருடம் இவ்வாறு நிறைய பேர் அழைத்து வரப்பட்டார்கள். அடுத்தடுத்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு இந்த குற்றவாளிகள், பயங்கரவாத கும்பல்கள், பாதாள உலக செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த குழு உறுப்பினர்கள், தலைவர்களாக இருக்கலாம், பல பேர் இவ்வாறு சிவப்பு அறிவித்தலின் கீழ் கடந்த வருடம் அதிகமாக அழைத்து வரப்பட்டார்கள். அதே போல மேலும் 89 பேருக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இவர்கள் அனைவருமே வெளிநாடுகளில், ஒவ்வொரு நாடுகளில், துபாய், ஓமான், இந்தியா போன்ற நாடுகள் உட்பட பல நாடுகளில் தலைமறைவாக இருப்பதாக தான் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த வருட இறுதிக்குள், அதாவது 2026 ஆண்டு முடிவதற்குள் இந்த 89 பேர் சிவப்பு அறிவித்தலின் கீழ் இருக்கின்ற தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள், அவர்கள் அனைவருமே இலங்கை கொண்டு வருவதற்கான முழுமையான முயற்சிகளில் இலங்கை பாதுகாப்பு தரப்பினர், இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் இன்று போலீஸ் ஊடக பேச்சாளர் முட்லல் அவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அதன் அடிப்படையில் தான் அந்த தரவுகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டேன். அதே போல இந்த பொடிலசி இளம் வயதிலேயே அதிக குற்றச்செயல்களை செய்த, அதாவது தென்னிலங்கையில் குறைந்த வயதில், சின்ன வயதிலேயே அதிக குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒரு மோசமான நபர் என்று சொல்லப்படுகின்றது பொடிலசி. இது பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பட்ட ஒரு நபர். அவருக்கு STF ஆல் கூட மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தது. நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில், அதாவது 2 கரண்ட் தூண்கள் தாண்ட விட மாட்டோம், உன்னை கொள்ளுவோம் என்று STF ஆல் கூட ஒரு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது நிலையில் தான் பிணை கெடுத்ததுமே தப்பியோட்டி விட்டார் இந்தியாவுக்கு. அதே போல அவருடன் நார்கோட்டிக்ஸ், போலீஸ், அரசியல்வாதிகள் என பலர் நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். இனி விசாரிக்கப்படும் விசாரணை கட்டமைப்பிலே அந்த நார்கோட்டிக்ஸாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், யாருடன் என்னென்ன மாதிரியான தொடர்புகள் இருந்தது என்பது அந்த விசாரணைகளில் தெரிய வரும். அவர்களும் இனி வலை வீசி தேடப்படுவார்கள், பலர் கைது செய்யவும் படுவார்கள். அந்த கைதுகள் இடம்பெறும் போது அன்றைய நிகழ்ச்சியில் இன்னும் சுவாரஸ்யமாக விழாவாரியாக பார்க்கலாம். அதே போல இந்த பொடிலசி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கும் மரண அச்சுறுத்தல் விடுத்த நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு லிஸ்ட் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இவர் மாத்திரமல்ல, இன்னும் தலைமறைவாகி இருக்கின்ற பலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள். முக்கியமாக இன்னொரு விஷயம் இருக்கிறது, கொமண்டோ சலிந்த, எங்களுக்கு தெரியும், இந்தோனேஷியாவில் கேல்பத்ர பத்மியுடன் கைது செய்யப்பட்ட நபர், கொஞ்சம் தடுத்த நபர். அவர் இப்பொழுது இன்று கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அவர் இனி
எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தினால். அவர் இதுவரை தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்தார் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ். ஆனால் இனி அவர் நீதிமன்றம் சட்டத்திற்கு அமைய, நீதிமன்ற கட்டமைப்புக்கு அமைய விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவார். ஆகவே இனி பல பேர் சிறைக்கு செல்ல போகிறார்கள். அதாவது இந்த பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து நான் சொல்கின்றேன். இவர்களில் பலர் சிறைக்கு உள்ளே இருக்கிறார்கள். இனி பிடிப்பட்டு வருபவர்களும் சிறைக்குள் செல்ல போகிறார்கள். ஆனால் அங்கு சென்று இந்த மறைமுகமாக தொலைபேசிகளை வைத்து அங்கு ஒரு நெட்வொர்க்குகளை உருவாக்கி கொண்டு அங்கிருந்து இந்த பாதாள உலக நடவடிக்கைகளை செயற்படுத்தப்படாமல் தடுப்பது, பார்த்துக்கொள்வது போலீஸ் தரப்பினருடைய ஒரு முக்கிய கடமை. காரணம், மேலும் மேலும் இவர்களுடைய அநியாயங்கள், அக்கிரமங்கள் தொடர்ந்தால் நாட்டில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண முடியாது. ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள், இதில் நாங்கள் ஒவ்வொன்றுக்காக தீர்வுகளை கண்டு செல்வதுதான் மிக முக்கியமாக இருக்கின்றது. அத்தான் தேவையமாகவும் இருக்கின்றது. அவை அனைவரும் ஒத்துழைத்தால் தான் இந்த பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரலாம். இவைதான் இன்றைய நியூஸ் இன்சைட்டில் இருக்கின்ற முக்கியமான விஷயங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் இன்னும் சற்று ஆழமாக கிடைக்கின்ற புதிய விடயங்களோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில் சர்வன்சன். நன்றி, வணக்கம்.